தலைப்புச் செய்திகள். கோவில்களுக்கு அறநிலையத்துறை, மசூதிகளுக்கு வக்ஃபு வாரியம் இருப்பதைப் போல தேவாலய சொத்துக்களை பராமரிக்க ஏன் சட்டப்பூர்வமான அமைப்பை உருவாக்கக்கூடாது? தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பதிலளிக்கவும் ஆணை. வங்கிகளில் 50,000 ரூபாய்க்கு மேலான பண பரிமாற்றத்திற்கு கட்டாயம் பான் என்ற விதிமுறையில் தளர்வு. பான் எண் இன்றி 10 லட்சம் ரூபாய் வரை பண பரிமாற்றம் செய்யலாம். தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைத்தாலும் என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் நடைபெறும். பாஜக மேலிட பொறுப்பாளர் PL சந்தோஷ் பேச்சு. விஜய்க்காக 6 மணி நேரம் சோறு தண்ணி இல்லாமல் காத்து கிடப்பீர்களா? தவேக நிர்வாகிகள் கூட்டத்தில் சேலம் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் பேச்சால் சர்ச்சை. அமெரிக்க போர் கப்பல்கள் ஈரானை சுற்றி வளைத்திருப்பதால் ஏற்பட்டுள்ள உச்சக்கட்ட பதற்றம். ஈரான் தலைவர் கோமேனி பதுங்கு குழியில் தஞ்சம். 37 ஆண்டுகளாக நடத்தி வந்த இராணுவ தளபதிகள் கூட்டத்தை கோமேனி ரத்து செய்திருப்பதாக தகவல். இனி விரிவான செய்திகள். மக்கள் பிரதிநிதிகளுக்கு அரசாங்கம் பொறுப்புடன் பதிலளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் MP KC வேணுகோபால் தெரிவித்திருக்கிறார். கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய நாடாளுமன்றத்தை பிரதமர் அலுவலகம் கட்டுப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். PM கேர் நிதியில் மாபெரும் தொகை வசூலித்த விவரங்களை பிரதமர் நாடாளுமன்றத்தில் விளக்க வேண்டும் என்றும், இதுகுறித்த புகார் தொடர்பாக பிரதமரை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் காங்கிரஸ் MP KC வேணுகோபால் கூறியுள்ளார். தமிழகத்தில் அதிமுக வெற்றி பெற்றாலும் என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் நடைபெறும் என தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளர் PL சந்தோஷ் தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக தேர்தல் அறிக்கை குழு மற்றும் பொறுப்பாளர்கள் கூட்டம் சென்னை கமலாலயத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய சந்தோஷ், பாஜகவுக்கு துணை முதலமைச்சர் கூட கிடைக்கலாம் என கூறி உற்சாகத்தை ஏற்படுத்தினார். ஆனால் இந்த தகவல் அதிமுகவினரை மீண்டும் எரிச்சலடைய செய்திருக்கிறது. காங்கிரஸில் ஒருவர் இருவர் இருந்து கொண்டு உயிரை வாங்குகிறார்கள் என்று அமைச்சர் ராஜா கண்ணப்பன் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், திமுக 150 இடங்களில் வெற்றி பெறும் என்பதால் எப்படி ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு, அதிக தொகுதிகள் என உரசல் உள்ள நிலையில் அமைச்சர் ராஜா கண்ணப்பனின் பேச்சு புகைச்சலை உருவாக்கியுள்ளது. விஜய்க்காக 6 மணி நேரம் சோறு தண்ணி இல்லாமல் காத்து கிடப்பீர்களா என தவேக மாவட்ட செயலாளர் பார்த்திபன் பேசியிருப்பது பேசு பொருளாகி இருக்கிறது. கரூர் சம்பவம், வருமான வரி ஏய்ப்பு வழக்கு, ஜனநாயகன் பட பிரச்சினை, CBI விசாரணை என முடங்கி கிடந்த விஜய் அரசியல் பயணத்தை முடுக்கிவிட்டுள்ளார். சேலத்தில் மக்கள் சந்திப்பு பயணத்தை நடத்த இருக்கிறார். இதனிடையே சேலத்தில் நடைபெறும் விஜய் மக்கள் சந்திப்பில் அவரை காண வருபவர்கள் 6 மணி நேரம் வெயிலில் நிற்பீர்களா என்று தவேக மாவட்ட செயலாளர் பார்த்திபன் கேட்டுள்ளார். அந்த நேரத்தில் சாப்பாடு, தண்ணி எதுவுமே கிடைக்காது என்றும் பார்த்திபன் தெரிவித்திருக்கிறார். எரிபொருள் பராமரிப்பு செலவு அதிகரித்தும் ஆட்டோ கட்டணம் 13 ஆண்டுகளாக உயர்த்தப்படவில்லை என புகார் தெரிவித்துள்ள ஓட்டுநர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். முன்னதாக இது தொடர்பாக அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் ஆட்டோ, கால் டாக்ஸி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் காஞ்சிபுரம், செங்கை, திருவள்ளூரில் சேவைகள் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. 50,000 ரூபாய்க்கு மேல் பான் எண் இருக்க வேண்டும் என்ற விதியை வருமான வரித்துறை தளர்த்த உள்ளது. இனி 10 லட்சம் ரூபாய் வரை பான் எண் தேவையில்லை என வரைவு வருமான வரி விதிமுறையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதேவேளையில் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் பைக், கார் வாங்கினாலோ, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஹோட்டலில் பில் செலுத்தினாலோ பான் எண் அவசியம் என கூறப்பட்டுள்ளது. இந்த விதிமுறை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. தங்கம் விலை நேற்று அதிகரித்திருந்த நிலையில் இன்று குறைந்திருக்கிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 560 ரூபாய் குறைந்து 1,16,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 70 ரூபாய் குறைந்து 14,580 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.